விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பிரபலமான ஈரோடு மகேஷ் சமீபத்தில் நடிகர் ராஜ் நடித்த பட்டர்ஜாம் படத்தோட ப்ரொமோஷனில் பேசியிருக்காங்க. அப்போது சிலர் ஆரம்பத்தில் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததும் ப்ரோன்னு கூப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட பேச்சு தோரணை மாறிடும் அப்படின்னு பேசியிருக்காங்க. அவங்க சொன்னது நடிகர் சிவகார்த்திகேயனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் விஜய் டிவி பிரபலமும் பிக் பாஸ் டைட்டில் வின்னருமான ராஜு முதல் முறையாக பட்டர்ஜாம் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த படம் சீக்கிரமாக வெளியாக இருக்குது. இந்த படத்தை பாராட்டி நடிகர் விஜய் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட எடுத்த ஃபோட்டோவை ராஜு ஷேர் பண்ணி விஜய் தனக்காக செஞ்ச உதவிகள் பற்றி பேசியிருந்தாங்க. தான் நடித்த படத்துக்காக விஜய் தனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினதாகவும் அதோட தன்னோட தொண்டர்கள்ட்ட இந்த படத்துக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கிட்டதாகவும் ராஜு சொல்லியிருந்தாங்க. யாரும் எனக்காக செய்யாத உதவியை விஜய் அண்ணா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் பட்டர்ஜாம் படத்தோட ப்ரொமோஷன் அப்போ விஜய் டிவி பிரபலமான ஈரோடு மகேஷ் கலந்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ராஜுவை எனக்கு சுமார் 15 வருஷங்களாக தெரியும். அவரோட வாழ்க்கையில் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அதை என்கிட்ட சொல்லுவார். இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். பொதுவாக ஒரு சிலர் நம்மள்கிட்ட அறிமுகமாகும் போது அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வளர தொடங்கினதும் ப்ரோன்னு சொல்ல தொடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து நாம் அவங்கள பார்க்கும்போது என்ன எப்படி போயிட்டுருக்குது, முன்ன மாதிரி உங்களால் வர முடியலையே ஏன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அண்ணனும் இருக்காது, ப்ரோவும் இருக்காது. ஆனால் அவங்களோட பேச்சு தோரணை மாறி இருக்கும். அவங்களோட சொந்த முயற்சியில் வளர்ந்து வராங்க, வெற்றி அடைகிறாங்க. ஆனால் அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அவங்களோட பேச்சு ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிறது எனக்கு சில நேரங்களில் தோணும். ஆனால் இதையெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிற ஆள் கிடையாது. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அதனால எனக்கு சிலரோட வித்தியாசமான நடவடிக்கைகள் பார்க்கும்போது கொஞ்சம் வியப்பாக இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே பழகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு மகேஷ் பேசியிருந்தாங்க. ஆனால் ஈரோடு மகேஷ் சொன்னது நடிகர் சிவகார்த்திகேயனை தான் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் சிவகார்த்திகேயன் மாதிரியே ஈரோடு மகேஷ் மாடுலேஷனில் அதில் பேசியிருந்தாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் வளர்ந்து வர்றதை பற்றி ஈரோடு மகேஷ்க்கு பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் சிவகார்த்திகேயனை பற்றி ஈரோடு மகேஷ் அப்படி சொல்லலை, விஜய் டிவியில் இருந்து வேறு ஒரு சிலரும் இப்போ சினிமாவில் இருக்காங்களே அவங்கள பற்றி கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு மகேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க.